ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 28வது தலைப்பு. வேத சாஸ்திரங்களில் தான தர்மம் தொடர்ச்சி. மனுஷியர்களுக்கும் இதே மாதிரி உபதேசம் வாங்கிக் கொள்கிற ஆசை வந்தது. அவர்களும் பூர்வ காலத்தில் பிரம்மாவை நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவரிடம் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். மறுபடியும் பிரம்மா த என்ற அதே சப்தத்தை மட்டும் சொன்னார். மனுஷியர்களுக்கும் தங்கள் குற்றம் உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்ததால் தங்களுக்கு அத்தியாவசியமான உபதேசம் இன்னது என்று பளிச்சென்று புரிந்து கொண்டார்கள். அர்த்தம் தெரிந்ததா என்று பிரம்மா கேட்டவுடன், தெரிந்து கொண்டோம், தத்த என்று உபதேசம் பண்ணியிருக்கிறீர்கள் என்றனர். தத்த என்றால் கொடு, தானம் பண்ணு என்று அர்த்தம். தத்தம் பண்ணுவது, தத்து கொடுப்பது முதலான வார்த்தைகள் வழக்கத்தில் கூட இருக்கின்றனவே. ஆமாம், நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரம்மா மனுஷ ஜாதியிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்களும் மனுஷியர்களும் உபதேசம் வாங்கிக் கொண்டால் அசுரர்கள் மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களும் பிரம்மாவிடம் வந்து உபதேசம் கேட்டார்கள். அவரும் பழையபடி அந்த கிரிப்டிக் சுருக்கமான த உபதேசத்தை பண்ணினார். புரிந்ததா என்று கேட்டார். அசுரர்களும் உடனே புரிந்துவிட்டது, தயத்வம் என்று உபதேசம் பண்ணிவிட்டீர்கள் என்றனர். பிரம்மாவும் ஆமாம் என்றார். தயத்வம் என்றால் தயையோடு இருங்கள் என்று அர்த்தம். இரக்கமில்லாதவர்களைத்தானே அரக்கர் என்று சொல்லியிருக்கிறது. கொஞ்சம் கூட தயாதாட்சிண்யம் இல்லாத குரூர ஸ்வபாவம்தான் அசுரர்களின் இயற்கை. அதனால் தவுக்கு இப்படி அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். இடி இடிக்கிற போது ததத என்கிற மாதிரி சப்தம் கேட்கும். தாமியத தத்த தயத்வம் என்பதுதான் அந்த 3 த. இது பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வருகிற கதை. நம் சங்கர பகவத் பாதாள் இதற்கு பாஷ்யம் எழுதுகிற போது, இங்கே தேவர் அசுரர் என்று சொன்னதெல்லாமும் மனுஷ்யர்களுக்கு வேறல்லர். மனிதர்களிலேயே எல்லா நல்ல குணமும் இருந்தும் புலனடக்கம் இல்லாதவர்கள் தேவர்கள். கொடுக்கிற ஸ்வபாவமே இல்லாமல் லோபகுணத்தோடு இருப்பவர்கள் அசல் மனுஷ்யர்கள். ஹிம்சை பண்ணிக்கொண்டு குரூரமாக இருக்கிற மனிதர்களே அசுரர்கள். ஆனதால் 3 உபதேசங்களும் நமக்கே ஏற்பட்டவை என்றுதான் நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வாஸ்தவந்தான். ஆனாலும் இங்கே சொல்லியிருப்பதிலிருந்து மனித வர்க்கத்துக்கு என்று பிரத்யேகமாக இருக்கிற பெரிய குறைபாடு லோபித்தனம்தான் என்று தெரிகிறது. இந்திரிய மனோநிகிரகம் பண்ணினவர்களாகவும் குரூர ஸ்வபாவம் துளிக்கூட இல்லாமலும் கூட மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு விடலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கூட பொருளை எடுத்து கொடுப்பது, தானம் செய்வது என்றால் கொஞ்சம் பின்னேதான் நிற்கிறார்கள். பொருளில் பற்றை விடுவதுதான் மனுஷனுக்கு மகா கஷ்டமாக இருக்கிறது. இதனால்தான் மனிதனுக்கு முக்கியமாக தத்த, தானம் பண்ணு என்று வேதத்தின் முடிவில் இருக்கப்பட்ட உபனிஷத்தே உபதேசம் பண்ணுகிறது. நம்மில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக் கொள்கிறோம். சிலர் சிவபஞ்சாட்சரி எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் நாராயண அஷ்டாட்சரி எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியே முருகனுக்கான ஷடக்ஷரி, ராம மந்திரம், கிருஷ்ண மந்திரம், அம்பாள் மந்திரங்கள் என்று பல இருக்கின்றன. இவற்றை அவரவர் தங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் நம் அத்தனை பேருக்கும் மனுஷ்ய ஜென்மா எடுத்த சகலருக்கும் வேத சிரசான உபனிஷத்திலேயே உபதேசித்துள்ள மந்திரம் தத்த, தானம் பண்ணு
நல்ல கொடையாளியாக இரு என்பதுதான். நம் இஷ்டமில்லை என்பதற்கெல்லாம் இடமில்லாமல், இது நமக்கு வேதம் போட்டிருக்கிற ஆக்ஞை, மற்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும், இந்த தத்த மந்திரத்தை காரியத்தில் பண்ணிக்காட்ட வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.